ஸோ அடுத்தது இன்டர்னலாக, ஸோ உள்ளுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய குமரி தைலம் எப்படி செய்கிறது, இதுக்குமே நம்ம பார்த்தோம்னா இந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய கற்றாழை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிடணும். ஸோ 7 to 8 டைம்ஸ் நம்ம வாஷ் பண்ணிட்டு, இது கூட நம்ம என்ன சேர்க்க போறோம்னா தேங்காய் பால் சேர்க்க போறோம். இது எதற்காக குமரி அப்படின்னு சொல்ற இந்த கற்றாழையே பார்த்தீங்கன்னா வயிறு எரிச்சலுக்கு, பித்தம் குறையிறதுக்கு, நாசியா வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும், அடிவயிற்று பகுதியில் எரிச்சல் இருக்கும், நீர்க்கடுப்பு நம்ம சொன்ன மாதிரி, ஒயிட் டிசார்ஜ் இருக்கு, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே இந்த குமரி தைலம் நம்ம டெய்லி உள்ளுக்கு குடிக்கலாம். உடல்ல இருக்கக்கூடிய அந்த அல்சர், அதிகமான எரிச்சல், ஸோ அதை வந்து குறைக்கக்கூடியது அதிமதுரம். ஸோ அதிமதுரம் 50 கிராம், அவ்வளோதான். ஸோ இது வந்து நம்ம எப்படி செய்ய போறோம்னா தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி, ஸோ ஒரே லிட்டர் நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்துக்க போகிறோம். ஸோ தேங்காய் எண்ணெயில் இது எல்லாமே சேர்த்து, ஏற்கனவே தேங்காய் பாலும் இதில் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நல்லா பாடி கூலாக ஆரம்பிச்சிரும். வயிறு எரிச்சல் இருக்கிறவங்களுக்கு, அசிடிட்டி இருந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, சாப்பிட்ட உடனே வயிறு எரிச்சலாக இருக்குங்க சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு, ஸோ லேடிஸ்க்கு ஏற்படக்கூடிய அந்த வெள்ளைப்படுதல் பிரச்சனை, ஸோ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இதனாலே எனக்கு பேக் பெயின் வந்துருச்சு டாக்டர் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி அதிகமான வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இதை எடுத்துக்கலாம். இது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையிலையும் இரவும் ஒரு 10 ml பசும்பாலில் குடிக்கணும். ஓகே. ஸோ பால் வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம், அதில் வந்து 10 ml இந்த குமரி தைலம் மிக்ஸ் பண்ணி குடிச்சிடணும். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டே இதை குடிக்கலாம், நைட்டும் நம்ம குடிச்சிட்டு வரலாம். இல்லை ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது, ஸோ மார்னிங் மட்டும் நம்ம எடுத்துக்கிறப்ப ஓகே தான். ஸோ ரெகுலராக இது எடுக்கும்போது ஹேர் ஃபாலும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ பாடி ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹீட் வந்து நமக்கு குறையிறதுக்கு இந்த குமரி தைலம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.